ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இன்னைக்கான எபிசோட் கொஞ்சம் சுவாரஸ்யமா போச்சு அப்படின்னே சொல்லாங்க. அருண்லாம் எதுவுமே பண்ணல, காணாம போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அதே ஜாக்லினை கதற விட்டார் அருண் அப்படின்னே சொல்லலாம். அருணை பார்த்து பயந்து ஓடுறாங்க. இருந்தாலும் அருண் கிட்ட பேசி தோத்துட்டேன் அப்படிங்கறத சொல்றதுக்கு பயந்துகிட்டு தீபக்கை இந்த இடத்துல பழி போடுறாங்க. என்னமா லைவ் ஸ்ட்ரீம்ல 2 மணி நேரம் உங்களை கதற விட்டார் அருண், அதை சொல்ல வேண்டியதானே, எதுக்காக அருண் இப்படிலாம் பேசிக்கிட்டு அப்படிங்கிற சொல்லலாம். பேசுனா நமக்கு பேச தெரியல அப்படிங்கறது வந்துருமோ அப்படிங்கறதுக்காக ஜாக்லின் தேவையில்லாம தான் தீபக்கோட பேரை இந்த இடத்துல இடித்து போட்ட மாதிரி தெரிஞ்சு, அதே மாதிரியே முத்துக்குமரன் தான் சிறந்த மாணவர் அப்படிங்கிற மாதிரி கோல்டு மெடல் எல்லாம் கொடுக்கறாங்க. அதே மாதிரியே ஸ்கூல் டாஸ்க காதல் டாஸ்கா பயன்படுத்துறாங்க தர்ஷிகா, விஷால் இந்த 2 பேருமே. இப்படி இன்னைக்கான எபிசோடு ஃபுல்லாவே பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருந்துச்சு. அப்படி இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீடைலா பாத்திரலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை ஸ்டார்டிங்லயே கார்டன் ஏரியால பிடி மாஸ்டரா இருக்கிற ஜெஃப்ரி எல்லாரையும் வார்ம் அப் எல்லாம் பண்ண வைக்கிறாருங்க. இந்த இடத்துல ராணவா இருக்கட்டும் சத்யாவா இருக்கட்டும் ஜெஃப்ரி சொல்றது எதையுமே கேட்க மாட்டேங்க. ஜெஃப்ரி ஒரு கட்டத்துல செம காண்டாயிடுறாரு. எப்பா என் கிளாஸ்ல நீங்க இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, நீங்க இருந்தீங்கன்னா நான் கிளாஸே எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு அவர் கோவப்படுறாரு. அந்த இடத்துல ராணவ வைஸ் பிரசிடென்ட் சொன்னாதான் நான் போவேன், நீங்க சொல்லலாம் நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டு இருக்காரு. ஜெஃப்ரி அருண்ட டைரக்டா சொல்லிடுறாரு, இவங்க 2 பேர் இருந்தா நான் கிளாஸே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. மறுபடியும் அருணை பொறுத்தளவுல எப்ப காலையில பிடி மாஸ்டர் அவரோட வேலையை செய்யட்டும், நீங்க வந்துருங்க அப்படிமே கூப்பிட்டுறாரு. அதுக்கப்புறமா விஷால் ஜாயின் ஆறாரு. விஷாலும் அதே மாதிரியே இடையூறு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவரையுமே ஜெஃப்ரி வார்ம் அப்லாம் நீ ஒன்னும் பண்ண வேண்டாம், வெளியே போ அப்படிங்கிற மாதிரி விரட்டி விடுறாரு. உண்மையாவே ஜெஃப்ரியை பொறுத்தளவுல ஒரு பிடி மாஸ்டரா ரொம்பவே சிறப்பா நடந்துகிட்டார் அப்படின்னு சொல்லுவேன். அதே நேரத்துல அருண் பிரசாத் பல இடங்கள்ல ஓவர் டூப்பா பண்ண மாதிரி தான் எனக்கு எல்லாம் ஃபீல் ஆச்சுங்க. அதாவது எல்லா விஷயங்கள்லயுமே தன்னோட கருத்துக்களை நுழைக்கிற ஒரு நபரா தான் அவரோட கேரக்டரே இருந்துச்சு. இருந்தாலும் யாரையும் கருத்தே பேச விடாத அளவுக்கு தன்னோட கருத்து மட்டும்தான் நடக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அருண் பிரசாத் நடந்துகிட்டார் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா அருண் பிரசாத பொறுத்தளவுல ராணுவுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்றாரு. நீ ஒரு நல்ல பையன்பா, உனக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குது, கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நல்ல பையனா நடந்துக்க அப்படிங்கிற மாதிரிலாம் ராணுவுக்கு அட்வைஸ் பண்றாரு. ராணுவ பொறுத்தளவுல பெண்கள் அணியில இருக்கிற வரைக்கும் தெரியாம இருந்தாருங்க. எப்போ ஆண்கள் அணிக்கு வந்தாரோ அப்பவுமே அவருக்கு இப்போ ஆர்மி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. அன்அபிஷியல் ஓட்டிங் எல்லாம் 10வது இடத்துல இருந்தாரு. இப்போ சௌந்தர்யாவுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். சௌந்தர்யா இரிட்டேட் தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்படிதான் ஓட்டு வருது அப்படிங்கிறது இந்த சீசன்ல தொடக்க நாள்ல இருந்தே புரியாத புதிராதான் இருந்துகிட்டு இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு டாஸ்க் மாதிரி கொடுக்குறாங்க. வேற எதுவும் கிடையாது. இந்த பிக் பாஸ் வீட்ல பல பேர் தப்பு பண்ணிருப்பாங்க. அந்த தப்புக்காக அவங்க மன்னிப்பு கேட்கிற மாதிரி நீங்க ஒரு கடிதத்தை எழுதணும் அப்படிமே சொல்றாங்க. ஆனா இந்த டாஸ்க கூட ரொம்பவே தவறா விஷால், தர்ஷிகா இவங்க 2 பேருமே பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆமாங்க, ஒரு டீச்சர் லெட்டர் எழுத சொல்றாங்க, இந்த இடத்துலயும் காதல் கன்றாவின் தான் எழுதிக்கிட்டு இருக்காங்க. எப்பா ஸ்கூல் டாஸ்க் இப்ப நடந்துகிட்டு இருக்குது, கொஞ்சமாவது ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இத ரியா வன்மையா கண்டிக்கிறாங்க. மஞ்சரிட்ட கேக்குறாங்க, மேம் நீங்க ஒரு டீச்சர் தானே, உங்ககிட்டயே தர்ஷிகாலாம் இப்படிலாம் லெட்டர் எழுதி கொடுக்குறாங்கல்ல, தங்கம் செல்லம் விஷால எழுதியிருக்காங்க, இதெல்லாம் பார்த்தோம் நீங்க ஸ்டூடெண்டா இருக்கிற தர்ஷிகாவுக்கு எதுக்கு பனிஷ்மெண்ட் எதுவுமே கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நியாயமான கேள்விதான் கேக்குறாங்க. இருந்தாலும் மஞ்சரியை பொறுத்தளவுல நாங்க எதுக்கு பனிஷ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கறதுல எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு நீங்க கத்து தராதீங்க அப்படிங்கிற சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்னப்பா ரியா கேட்கிற கேள்வி நியாயமான கேள்வி தானப்பா, எதுக்காகப்பா நீங்க அவங்க சொல்றத மட்டும் எதையுமே காதல கூட வாங்கிக்கிட மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதாங்க தன்வினை தன்னை சுடும் அப்படிங்கிற மாதிரி ரியாவை பொறுத்தளவுல தேவையில்லாத இடங்கள்ல பல விஷயங்களை பேசினதுனால இப்போ தேவையான கருத்துக்களை சொல்றதையும் யாருமே ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா இன்னைக்கு குழந்தைகள் தினம் அப்படிங்கறதுனால ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தளவுல ஒரு செலிப்ரேஷன் மாதிரி நடத்துறாங்க. இதுல வர்ஷினியை பொறுத்தளவுல ஒரு பாட்டுலாம் பாடுறாங்க. உள்ள இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் இல்லனா டீச்சர்ஸா இருக்கட்டும், என்னப்பா பாட்டு பாடுது இந்த புள்ள அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இரிட்டேட் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா வாட்ச்மேன் சிவாவை பொறுத்தளவுல செமையா ஒரு பெர்ஃபார்ம் பண்ணாரு. அதாவது குழந்தைகள் எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா மஞ்சரி ஒரு பாட்டு பாடினாங்க, உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு. என்ன பொறுத்தளவுல டீச்சரா வந்ததுல மஞ்சரி சூப்பரா அவங்களோட கேரக்டர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறமா தர்ஷிகாவை பொறுத்தளவுல ஆண்கள் பாத்ரூம் ஏரியால இருக்கிற கண்ணாடியில ஒரு ஹார்ட் வரைஞ்சி தர்ஷிகா விஷால் அப்படிங்கிற மாதிரி எழுதி வைக்கிறாங்க. இது இப்படி அவங்க எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது அந்த இடத்துல இருந்த சாச்சனா ஆனந்தி இந்த 2 பேருக்குமே தெரியும். இதனாலதான் இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல குழப்பங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஆக்டிவிட்டி ஏரியால ஒரு டாஸ்க் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அதை இன்னைக்கான எபிசோட்ல காட்டவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு கதையை ஒரு ஆள் ஸ்டார்ட் பண்ணும், அந்த கதையை அடுத்த ஆள் தொடரணும் அப்படிங்கிற மாதிரி ரிலே ரேஸ் மாதிரி ஒரு டாஸ்க கொண்டு போனாங்க. இந்த டாஸ்க்ல சௌந்தர்யா முழுக்க முத்துக்குமரன் மேல வன்மத்தை கொட்டினாங்க. ஆனா அதுக்கு சரியான செருப்படியா ஆனந்தி கொடுத்தாங்க. அது எனக்கு புரியவே இல்லை, ஆனா சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது சௌந்தர்யா கதை சொல்ல வர்ற நேரத்துல
கதைக்கு சம்பந்தமே இல்லாம இந்த பிக் பாஸ் வீட்ல ஒரு சிப்பாய் இருக்குது, அதே மாதிரியே ஸ்ட்ராட்டஜி பண்ற ஒரு ஆளும் இருக்கிறாங்க. இந்த சிப்பாய் வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜியை வெளியே தூக்கி போட்டுருச்சு, எலிமினேட் பண்ணிருச்சு அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரனை டார்கெட் பண்ணி இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. இந்த அம்மாவை பொறுத்தளவுல இவங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணி முத்துவை துரத்தி விட்டுருவேன் அப்படிங்கறத அவங்க லெட்டர்லயே எழுதியிருந்தாங்க. இந்த இடத்துல இதை பதிவு பண்றாங்க. அடுத்ததா நம்மளோட ஆனந்தி கதை சொல்ல வர்றாங்க. வேற லெவல்ல பண்ணி விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சௌந்தர்யான்னு ஒரு கேரக்டர் இருந்துச்சு, தன்னை சிப்பாய நினைச்சுக்கிட்டு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒண்ணு இருக்குது, அதாவது முத்துக்குமரன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இதுவே அது மனசுல இருந்ததுனால சிப்பாய் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி இத சொல்லிக்கிட்டே பைத்தியமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது, இந்த காட்டுக்குள்ள போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதெல்லாம் சொன்னாங்க. வேற லெவல்ல இருந்துச்சு. ஆமாங்க, அதே சௌந்தர்யாவை பொறுத்தளவுல ஜாக்லின் எலிமினேட் ஆகி போகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இத பத்தி தான் ஜாக்லினும் முத்துக்குமரனும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதுல சௌந்தர்யா பண்ண வேலைகளை இன்னைக்கான எபிசோட்ல இருந்து வெட்டி தூக்கிட்டானுங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது சௌந்தர்யாவுக்கு பல இடங்கள்ல விஜய் டிவி சொம்படிக்கிறானுங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கும் அது நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த விஷயத்த சொன்னேன். இந்த இடத்துல முத்துக்குமரன் ஜாக்லின் இந்த ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஜாக்லினை பொறுத்தளவுல நான் சௌந்தர்யா மேல எவ்வளவு அன்பு பாசம் எல்லாம் வச்சிருக்கேன், அவ நான் வெளியே போகணும்னு நினைக்கிறான்னு நினைக்கும் போது என்னால தாங்கிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் சொல்றாங்க. உடனே அந்த இடத்துல முத்துக்குமரன் வந்து அவங்கள பொறுத்தளவுல நீங்களும் நானும் தான் ஸ்ட்ராங்கான பிளேயர் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால நம்ம ரெண்டு பேரையும் காலி பண்ணோம் அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணமா இருக்குது, இதுல தவறு கிடையாது, இது ஒரு கேம் ஷோ தானே அப்படிங்கிற மாதிரி அவர் ரியாலிட்டியை பேசுறாரு. உடனே ஜாக்லின் வந்து எனக்கெல்லாம் அப்படிலாம் தோணவே செய்யாது, நான் ஜெயிக்கணும்னு தான் பாப்பேன், அடுத்தவங்களை குறை சொல்லி அடுத்தவங்களை கீழே தள்ளிலாம் நான் ஜெயிக்கணும்னு நினைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே பேசினாங்க. இத பார்க்கும்போது எனக்கு செம்ம காமெடியா இருந்துச்சுங்க. ஆமாங்க, அதாவது சௌந்தர்யாவை பொறுத்தளவுல முத்துக்குமரன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி நினைச்சு அவன் மண்டை வெடிச்சு சாக போறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சௌந்தர்யா அவங்க லெட்டர்ல எழுதியிருந்தாங்க. இத இன்னைக்கு சௌந்தர்யா பேசுனதை வச்சு முத்துக்குமரன் கண்டுபிடிச்சாரு. சௌந்தர்யா நீ தானே எனக்கு லெட்டர் எழுதுன, நீ சொன்ன கதையை வச்சு எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அதே நேரத்துல ஜாக்லின் எப்படிங்க கதை எழுதுனாங்க, மிடில் கிளாஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதே சிம்பத்திக்காக தான் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரனை பத்தி இதே ஜாக்லின் எழுததானே செஞ்சாங்க. அப்போ இந்த இடத்துல முத்துக்குமரனை கீழே தள்ளி விடணும் அப்படிங்கிறது தானே ஜாக்லினோட எண்ணம். இந்த இடத்துல எதுக்காகமா நீ ரொம்பவே நல்ல மாதிரி நடிக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனா புதுசா இப்ப ஜாக்லினுக்கு சொம்பு தூக்கிட்டு நிறைய தற்கொலைகள் இறங்கியிருக்காங்க. இவனுங்கெல்லாம் முதல் நாள்ல இருந்து இந்த சீசனை பாக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு புரிய மாட்டேங்குது. என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல ஜாக்லினை பொறுத்தளவுல முத்துக்குமரன் ரொம்பவே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தர்ஷிகா பண்ண வேலைகள் பிரின்சிபலுக்கு தெரிய வந்துருது. அதாவது ராணுவ பொறுத்தளவுல இப்படி கண்ணாடில எழுதி வச்சிருக்காங்க அப்படிங்கறத ஜெஃப்ரி கிட்ட சொல்றாரு. ஜெஃப்ரி வந்து பிரின்சிபலை கூட்டு போய் காட்டுறாங்க. அந்த இடத்துல பிரின்சிபல் வந்து ராணுவ நீ தான் எழுதியிருப்ப அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சந்தேகப்படுறாங்க. அதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே கார்டன் ஏரியாவுக்கு வர சொல்றாங்க. அந்த இடத்துல பிரின்சிபல் கேக்குறாங்க, என்னதான் இருந்தாலும் இப்படிப்பட்ட வேலைகளை பண்ணக்கூடாது, இது ரொம்பவே கேவலமான வேலை அப்படிங்கிற மாதிரி பிரின்சிபல் சொல்றாங்க. அதே நேரத்துல மஞ்சரியை பொறுத்தளவுல யார் எழுதுனாங்களோ அவங்களையே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, இது அந்த அளவு அசிங்கமான செயல் அப்படிங்கிற மாதிரி மஞ்சரியும் சொல்றாங்க. குத்தமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகாவுக்கு பொத்துக்கிட்டு வந்துருது. அவங்கள பொறுத்தளவுல நீங்க இப்படிலாம் சொல்லாதீங்க, ரொம்பவே கேவலமா பேசுறீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல தர்ஷிகா சொல்றாங்க. அந்த இடத்துல மஞ்சரி சொல்றாங்க, நான் ஒன்னும் சொல்லவே இல்லையம்மா, ஒரு ஆணையும் பெண்ணையும் இழிவுபடுத்துற மாதிரி யார் உங்களோட பேரை இப்படி எழுதினாலும் அது அசிங்கமான செயல் தான் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் மஞ்சரி வந்து தெளிவா சொல்றாங்க. இருந்தாலும் தர்ஷிகாவை பொறுத்தளவுல உங்க எல்லாருக்கும் இப்ப என்ன பிரச்சனை, நானும் விஷாலும் ஒன்னா இருக்க கூடாது, லவ் பண்ண கூடாது அப்படிங்கறதான உங்களுக்கு பிரச்சனை, நாங்க இனி லவ் பண்ணல, நான் விஷால்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டுட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. அதுக்கப்புறமா ஜாக்லின் வந்து தர்ஷிகாவெல்லாம் சமாதானப்படுத்துறாங்க. தர்ஷிகாவை பொறுத்தளவுல பாத்ரூம் கதவை பூட்டிக்கிட்டு என்னமோ அல்ற மாதிரி சீன் எல்லாம் கிரியேட் பண்றாங்க. அந்த இடத்துக்கு போற மஞ்சரி வந்து திரும்பவும் சொல்றாங்க, யார் பண்ணிருந்தாலும் இது அசிங்கம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த இடத்துலயாவது நான் தான் பண்ண இப்படி சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் இவங்க சொல்லவே இல்லை. மறுபடியும் கார்டன் ஏரியால வாக்குவாதங்கள் போகுது. பிரின்சிபலை பொறுத்தளவுல இந்த அசிங்கமான வேலையை யார் பண்ணது அப்படிங்கிற மாதிரி திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்றதுக்கு தர்ஷிகா முன் வரவே இல்ல. அந்த இடத்துல தீபக்கை பொறுத்தளவுல யாருமே சொல்லல, நான் தான் பண்ணேன்னு வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த இடத்துல பிரின்சிபலா இருக்கிற வர்ஷினியை பொறுத்தளவுல நீங்க பண்றது ஸ்டூபிடா தெரியலையா, இடியட் மாதிரி பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கோவமா பேசுறாங்க. அந்த இடத்துல தீபக் வந்து கேக்குறாரு, என்ன இப்படிலாம் பேசுறீங்க, இதெல்லாம் சரியா அப்படிங்கிற கேக்குறாரு. அதுக்கப்புறமா ராணவ் கிட்ட வர்ஷினி பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ராணவ் கிட்ட தப்பான வார்த்தைகள் விட்டுறாங்க. வேற ஒண்ணும் கிடையாது, இங்க என்ன நடந்தாலும் என்னோட முடிய கூட புடுங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி செய்கையெல்லாம் காட்டிடுறாங்க. இதனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே காண்டாயிடுறாங்க. ஆமாங்க, வர்ஷினியை பொறுத்தளவுல பிரின்சிபல் அப்படிங்கிற ஒரு மேன்மையான போஸ்ட்ல இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இருக்கிற ஒரு நபர் இவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்ணக்கூடாது, இவங்க பண்ண வேலைகளுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி
ஒரு ஸ்ட்ரைக் எல்லாம் ரெடி பண்றாங்க. இப்படி ஒரு கரையில ஆண்கள் அணில எல்லாருமே ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு மஞ்சரி வர்றாங்க. என்னதான் பிரச்சனை அப்படியுமே கேக்குறாங்க. அந்த இடத்துல முத்துக்குமரன் தெளிவா சொல்றாரு, அதாவது நாங்க தப்பு பண்ணா கண்டிக்கிற இடத்துல நீங்க இருக்கிறீங்க, நீங்களே இப்படி தப்பா பேசுனீங்கன்னா நாங்க இந்த இடத்துல இருந்து எதை கத்துக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு. அதுக்கு மஞ்சரியை பொறுத்தளவுல பிரின்சிபல் பண்ணது தப்பு தான், அவங்க கண்டிப்பா மன்னிப்பு கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆனது எங்க வச்சு, பாத்ரூம்ல தர்ஷிகா விஷால் பேர் எழுதுனது யாரு, அந்த உண்மை வெளியே வந்துட்டாலே இந்த பிரச்சனை முடிஞ்சிரும் அப்படிங்கிற கேக்குறாங்க. அந்த இடத்துலயும் தர்ஷிகா உண்மையை சொல்றதுக்கு தயாரா இல்ல. மஞ்சரியை பொறுத்தளவுல ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி போராட்டம் நடத்துறாங்களோ அதே மாதிரியே முட்டு போட்டு அவங்களுமே போராட்டம் நடத்துறாங்க. அதாவது ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தளவுல பிரின்சிபல் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கறதுக்காக ப்ரொடெஸ்ட் நடத்துறாங்க. அதே நேரத்துல மஞ்சரி வந்து யாரு இந்த தப்பு பண்ணதோ அவங்க ஒத்துக்கிற வரைக்கும் நானும் போராட்டம் நடத்த போறேன் அப்படிங்கிற உட்கார்ந்துடுறாங்க. மஞ்சரிக்கு ஆதரவா இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா அன்ஷிதா, சௌந்தர்யா இவங்க 2 பேருமே போராட்டத்துல குதிச்சிடுறாங்க. அந்த நேரம் சௌந்தர்யாவை பொறுத்தளவுல அவ்வளவு தைரியமான ஆளா இருந்தா ஒத்துக்கங்க, உண்மையை ஒத்துக்கங்க, எழுதுறதுக்கு தைரியம் இருந்துச்சுல்ல, சொல்றதுக்கு தைரியம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ப்ரொவோக் பண்ற மாதிரி பேசுறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த தர்ஷிகாவை பொறுத்தளவுல நான் தான் பண்ணேன், நான் தான் எழுதினேன் அப்படிங்கிற மாதிரி செஞ்ச தப்ப ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா பிரின்சிபலும் வந்து நான் பண்ணது தப்பு தான், வார்த்தையை விட்டுட்டேன், மன்னிச்சிருங்க அப்படிமா அவங்களும் மன்னிப்பு கேட்கறாங்க. இப்படி போராட்டம் எல்லாமே முடியுது. அதுக்கப்புறமா தப்பு பண்ண தர்ஷிகாவை பிரின்சிபல் ரூமுக்கு கூட்டு போறாங்க. இந்த இடத்துல அருண் பிரசாத பொறுத்தளவுல கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணாரு அப்படின்னே சொல்லுவேன். அவரை பொறுத்தளவுல வைஸ் பிரின்சிபலா இருக்கிறாரு, ஆனா யாருக்கும் தண்டனை கொடுக்கறதுக்கு அவர் ஒத்துக்கிடவே இல்ல. இந்த இடத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்குது. அதாவது தர்ஷிகா பண்ண பிரச்சனையினால பிரின்சிபலே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மன்னிப்பு கேட்கிற நிலைமை வந்திருக்குது. இருந்தாலும் தர்ஷிகா நீங்க ஒரு மன்னிப்பு கடிதம் மட்டும் எழுதித்தாங்க, வேற ஒரு பனிஷ்மெண்ட்டும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இத டீச்சர்ஸா இருக்கிற மஞ்சரியா இருக்கட்டும், ஜெஃப்ரியா இருக்கட்டும், இல்லனா ஜாக்லினா இருக்கட்டும் 3 பேருமே எதிர்க்கிறாங்க. இவ்வளவு பெரிய தப்பு நடந்திருக்கு, பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், அத பிடி மாஸ்டரான ஜெஃப்ரி கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் இந்த இடத்துல பேசுறாங்க. உடனே அருணுக்கு ட்ரிகர் ஆயிருதுங்க. அருணை பொறுத்தளவுல ஜாக்லின் வச்சு செய்யறாரு. லைவ் ஸ்ட்ரீம் பாத்திருந்தீங்க அப்படின்னா நமக்கே பாவண்டா ஜாக்லின் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அருண் வந்து தரமா வச்சு செஞ்சுட்டாருங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இருக்கும். ஜாக்லினை பேசவே விடாம அடிச்சது மேல அடிச்சுக்கிட்டு இருக்காரு. நான் சொல்றதுதான் நடக்கும், நீங்க யாரு பேசுறதுக்கு, நீங்க என்ன ஒழுங்கா மோரலே தெரியாத நீங்க எப்படி மோரல் சயின்ஸ் டீச்சர் ஆவீங்க, உங்க கிளாஸ்ல உங்களோட தனிப்பட்ட வன்மத்தை தானே கொட்டினீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பிரச்சனையை இதுல இழுத்து போட்டுறாரு. உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல அருணோட முடிவுகள் மட்டும்தான் இறுதி முடிவா இருந்துச்சு. இதை எதிர்த்து பிரின்சிபலா இருந்த வர்ஷினி கூட கேள்வி எழுப்பல. இதை இந்த இடத்துல ஜாக்லின் கேள்வி கேட்டதுதான் அருண் ட்ரிகர் ஆகிறதுக்கு மெயின் காரணம். இவரை பொறுத்தளவுல இந்த பிரச்சனையை மறைக்கிறதுக்காக ஜாக்லின் பண்ண தவறுகள் எல்லாத்தையும் தோண்டி கொண்டு வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாம தீபக் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி ஜாக்லினை செம இரிட்டேட் ஆக்கிடுறாங்க. அதுக்கப்புறமா தீபக்கையும் வர சொல்றாங்க. தீபக் கிட்ட கேட்கும்போது ஆமா ஜாக்லின் பொறுத்தளவுல வன்மத்தை கொட்டின மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல தீபக்கும் சொல்றாரு. உடனே ஜாக்லின் வந்து கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்கறாங்க. காலில் விழுந்தெல்லாம் மன்னிப்பு கேட்கறாங்க. மன்னிப்பு கேட்கறதெல்லாம் ஓகே தான். அதுக்கப்புறமா பாத்ரூம்ல போய் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் அழுதுருப்பாங்க. அந்த நேரம் அவங்க கூட இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் தீபக் என்ன டார்கெட் பண்றாரு, என்ன இரிட்டேட் பண்றாரு அப்படிங்கிற சொல்றாங்க. இததான் ஏத்துக்க முடியல. அதாவது ஜாக்லினை பொறுத்தளவுல அருண் கிட்ட பேசி ஜெயிக்க முடியல அப்படிங்கிற காரணம் தான் அவங்களுக்கு அழுக வந்ததுக்கான காரணம். ஜாக்லினையும் நம்ம இன்னைக்கான எபிசோட்ல மட்டும் பார்க்கலங்க. இந்த சீசன் தொடக்க நாள்ல இருந்து இன்னைக்கு 40 நாள் ஆச்சு. 40 நாளா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அவங்க எதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். அதன் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு அருண் கிட்ட பேச முடியாம வாயடைச்சு நின்னதுதான் ஜாக்லினோட அழுகைக்கு காரணம். ஆனா இந்த இடத்துல காரணமா தீபக் சொல்றாங்க, ஓகேமா நீ உருட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமாவும் மஞ்சரியை பொறுத்தளவுல அருண் பிரசாத் பேசிட்டு இருக்காங்க. என்னதான் உங்களை பொறுத்தளவுல நீங்க வந்து வைஸ் பிரின்சிபலா இருந்தாலும் டீச்சர்ஸ் கிளாஸ் எடுக்கும்போது நீங்க இடையூறு பண்றீங்க, அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனை இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்கியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அருண் கிட்ட சொல்லி புரிய வைக்க பாக்குறாங்க. ஆனா அருணை பொறுத்தளவுல மஞ்சரியை குழப்பி விட்டுறாரு அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, அருண் பேச தொடங்கினார் அப்படின்னா மத்தவங்களால பேசவே முடியல. அதாவது அருணும் அர்ச்சனாவும் கல்யாணம் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எதுல பொருந்துமோ இல்லையோ பேச்சு திறமை 2 பேருக்கிட்டையும் வேற லெவல்ல இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா பிக் பாஸ் பொறுத்தளவுல ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாருங்க. டாஸ்க்னா வேற ஒன்றும் கிடையாது. இந்த 3 நாள் நடந்த ஸ்கூல் டாஸ்க்ல பெஸ்டா பிஹேவ் பண்ண 3 ஸ்டூடெண்ட்ஸையும் அதே மாதிரி ஒஸ்டா பிஹேவ் பண்ண 3 ஸ்டூடெண்ட்ஸையும் தேர்வு பண்ண சொல்றாங்க. இதுல பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாதிரி முதல்ல முத்துக்குமரன், 2வதா சாச்சனா, 3வதா ரயானை தேர்வு பண்றாங்க. அதே மாதிரி ஒஸ்ட் ஸ்டூடெண்டா சத்யா, ராணவ், ரியா இந்த 3 பேரும் தேர்வு செய்யப்படுறாங்க. இதுல ஒஸ்ட மட்டும்தான் நமக்கு ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லாங்க. அதாவது ஸ்கூல் மேனேஜ்மெண்டே கதிகலங்க வச்சது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா விஷால், தர்ஷிகா இந்த 2 பேரும் தான்.
ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி காதல் பண்றேன் கன்றாவியா பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்கூல் டாஸ்கையே குழப்பிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க தானே ஒஸ்ட்ல வந்திருக்கணும். எதுக்காகடா இவங்கள சொல்றீங்க? இவங்கள பொறுத்தளவுல இவங்களோட கேரக்டர்ல தானே இருந்தாங்க. அதுலயும் ரியாவை பொறுத்தளவுல எந்த இடத்துலயும் ரூல்ஸ் பிரேக் பண்ணவே இல்ல. ஆனந்தி எல்லாம் முழுசா ரூல்ஸ் பிரேக் பண்ணி ஆண்கள் வீட்டுல எல்லாம் போய் எல்லா பொருளையும் திருட தான் செஞ்சாங்க. இப்படி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட அந்த அளவு கடுப்பேத்தன இவங்க எப்படி பெஸ்ட் ஸ்டூடெண்டா மாறினாங்க அப்படிங்கறது எனக்கு புரியல. என்னதான் இருந்தாலும் இந்த தீர்ப்பை பொறுத்தளவுல நியாயமற்ற தீர்ப்பு அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரியே அருண் பிரசாத பொறுத்தளவுல தான் மேல குறை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தர்ஷிகாவுக்கு சொம்படிக்கிறதா இருக்கட்டும். இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா சிவகுமார பொறுத்தளவுல முத்துக்குமரன் மேல அந்த அளவு காணல இருக்கிறாரு. முதலிடம் எல்லாம் முத்துக்குமரனுக்கு கொடுக்கவே கூடாது, அவருக்கெல்லாம் ஒஸ்ட் தான் நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த சிவகுமார பொறுத்தளவுல தீபக் மேலையும் செமகான்ல இருக்கிறாரு. ஆமாங்க, இந்த சிவாவை பொறுத்தளவுல ஒரு டாஸ்க்ல ஆண்கள் அணியை தோக்க வச்சாரு. அந்த நேரம் தீபக் வந்து தரமா செஞ்சு விட்டுருப்பாரு சிவாவை. அந்த கான்ல சிவா வந்து தீபக் முத்துக்குமரன் இந்த ரெண்டு பேருக்கும் எதிராக தான் இருக்கிறாரு. இவரை பொறுத்தளவுல நேருக்கு நேரம் சண்டை போட்டா பரவாயில்லங்க. ஆண்கள் அணியை பொறுத்தளவுல இவரா இருக்கட்டும் இல்லனா விஷாலா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே தீபக் முத்துக்குமரன் இவங்க ரெண்டு பேரையும் தான் டார்கெட் பண்றாங்க. ஆனா இவங்களை பொறுத்தளவுல இவங்க கிட்ட நேரடியா பேசுறதுக்கு தைரியம் இல்லாம புறம் பேசுறத வேலையா வச்சிருக்காங்க. இல்லனா இப்படி ஏதாவது டாஸ்க் வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல அவங்களோட வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரியே பல இடங்கள்லயும் விஷால் சாச்சனா இந்த ரெண்டு பேருமே சௌந்தர்யாவை டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இத நேரடியாவே சௌந்தர்யாட்ட பேசிட்டு போக வேண்டியதானே? அவ்வளவு தைரியமா பேசுற மாதிரி காட்டிக்கிறீங்கல்லப்பா, எதுக்கு புறம் பேசுறீங்க? போன வாரமே விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல விஷால் எல்லாம் வறுத்து எடுத்திருக்கணும். ஆனா விஷால காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக சத்யாவெல்லாம் வறுத்தெடுத்தாரு. இதெல்லாம் ரொம்பவே அன்ஃபேரா தான் இருந்துச்சு. என்ன பண்ண, விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படிங்கறதுனால ஜாக்லினா இருக்கட்டும் இல்லனா விஷாலா இருக்கட்டும் இவங்க எல்லாம் ஓவரா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் ஒஸ்ட் ஸ்டூடெண்டா தேர்வான 3 நபர்களும் இம்போசிஷன் எல்லாம் எழுதுறாங்க. சத்யாலாம் எழுதுறத பார்க்கும்போது செம காமெடியா இருந்துச்சு. அவரை பொறுத்தளவுல அவரே சொல்றாரு, படிக்கும் போது கூட நான் இவ்வளவு இதை எழுத மாட்டேன்டா, டாஸ்க்குக்காக எல்லாம் பண்ண வேண்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர்லாம் சொல்லி ஃபன்னா எழுதி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ரியாவை பொறுத்தளவுல மஞ்சரி கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நான் எந்த ரூல்ஸையுமே பிரேக் பண்ணல, ரூல்ஸை பிரேக் பண்ணவங்க எல்லாம் பெஸ்ட் ஸ்டூடெண்ட், நான் எப்படி ஒஸ்டா தேர்வானே அப்படிங்கிற மாதிரி அவங்க கேள்வி எல்லாம் எழுப்புறாங்க. மஞ்சரியை பொறுத்தளவுல ஏதோ ஒன்னு நடந்து முடிஞ்சிருச்சு விடுமா அப்படிங்கிற மாதிரி அந்த பிரச்சனை எல்லாம் முடியுது. இதோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க அப்படினே சொல்லலாம். அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல ஜாக்லினோட நாடகம் வேற லெவல்ல இருந்துச்சு. ஆமாங்க, தன்னை நல்லவங்களா காட்டிக்கணும், தனக்கு ஒரு சிம்பத்தி வேணும் அப்படிங்கிறதுக்காக அழுது ரொம்பவே சீன் கிரியேட் பண்றாங்க. ஆனா இவங்க அழுற விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணமாவே ஜாக்லினா தான் இருப்பாங்க. தொடக்க நாள்ல இருந்து அவங்க அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஜாக்லினை பொறுத்தளவுல மத்தவங்களை ட்ரிகர் பண்ணி கோவப்படுத்தி ஒரு சண்டையை கிரியேட் பண்ணுவாங்க. அந்த சண்டையில அவங்க ரியாக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஐயோ என்ன டார்கெட் பண்றாங்க, ஐயோ என்ன டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒப்பாரி வைப்பாங்க. அதை தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இவங்க கண்ணீரையும் பார்த்து ஜாக்லின் பாவம்பா, அந்த பொண்ணு நல்ல பொண்ணுப்பா அப்படின்னு கதற பல முட்டாள் கூட்டமும் இருக்கதான் செய்யுது. என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நாளைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமா நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம். பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல ஜாக்லினை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.